வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியாகிருக்கு. அது சம்மந்தமான தகவல். தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் இயக்குனர் அலுவலகம் மாநாட்டு கூட்ட அரங்கில் 15/5/2025 ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி அன்று 34 அரசு ஊழியர்களின் பதவி உயர்வு ஆணைகளை வழங்கி அரசு அறிவிப்புகளை விரைந்து முடிக்க மாண்புமிகு மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவுறுத்தினார். அதாவது இதில் நம்ம கால்நடை பராமரிப்பு துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் அதை மட்டும் பார்த்துருவோம். நிறைய விஷயங்கள், அதாவது ப்ரொமோஷன் அந்த திட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா, மாண்புமிகு மீன்வளம் மற்றும் மீனவர் நல கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்கள் கால்நடை பராமரிப்பு துறையின் வாயிலாக கால்நடைகளின் நலனை காக்கவும் விவசாயிகளின் வருமானம் பெருக்கும் நோக்கத்தோடும் செயல்படுத்தப்பட்டு வரும் துறையின் முக்கிய நடவடிக்கைகள், திட்டங்கள், உட்கட்டமைப்புகள், பண்ணைகள் குறித்த செயல்பாடுகள் குறித்து துறையின் இதர பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அதாவது துறையோட இதர பணிகள், அதை எப்படி துறை எப்படி செயல்படுது அப்படிங்கிற பணிகள், அதை எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்ற பணிகள் எல்லாமே ஆய்வு செஞ்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இந்த வேலைக்கு ஆள் இல்லை அப்படின்ற தகவல் ஓரளவுக்கு இன்னும் நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் கிடைக்கப்பெறும். அடுத்து மாவட்ட வாரியாக முதல்வரின் முகவரித்துறை கீழ் கேறப்பட்ட, அதாவது இந்த மனுக்கள்லாம் பெறப்பட்டிருக்காங்க. ஸோ விவசாயிகளுக்கு சிறந்த முறையில் கால்நடை மருத்துவம் மேற்கொள்ளும் நோக்கத்தோடு, கால்நடை மருத்துவம் சிறந்த முறையில் மேற்கொள்ளணும் அப்படின்னா மருத்துவர்கள் தேவை, அதற்கு மருத்துவ உதவியாளர்கள் தேவை. ஸோ அந்த கிரேட் 2 இன்ஸ்பெக்டர் தேவை. எல்லாருமே அந்த துறையில் அந்தந்த துறைகளில் சரியான முறையில் இயங்கினா தான் அதுக்கான விடிவு காலம், அதற்கான ஒரு நல்ல துறை அப்படிங்கிறது நல்ல முழுமையான ஒரு இதில் இயங்க முடியும். ஸோ அதை தெரிஞ்சுங்க. கால்நடைகளை நோயிலிருந்து காத்திட மேற்கொள்ளப்படும் அனைத்து தடுப்பூசி பணிகளையும் தங்கு தடையின்றி செயல்பட அறிவுரை வழங்கினார். ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி எந்த தகவலும் வராது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தடுப்பூசி பணிகள் அதை மேற்கொள்கிறது யார்? உதவியாளர்கள் தான். ஸோ இந்த இருக்கக்கூடிய அவர் சொல்லக்கூடிய முக்கால்வாசி பணிகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள் அப்படின்றது கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் தான். ஸோ அதனால் இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. கேஸ் முடிஞ்சது, கோர்ட்டில் எல்லாமே முடிஞ்சது, வந்துடும் அப்படின்றது. சேம் அதே மாதிரி தான் இப்போ நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இருக்குது. ஸோ அடுத்து இது மாதிரி 2 பேஜஸ்க்கு நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள். நம்ம அதாவது இங்கே நமக்கு தேவையான தகவலை தான் பார்க்குறோம். கால்நடை மருத்துவ சேவைகள் கிடைக்காத தொலைதூர கிராமப்புற பகுதிகளில் கால்நடை மருத்துவ சேவைகளை ஊர்தியின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு, வழங்கும் பொருட்டு செயல்படுத்தப்பட்டு வரும் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகளின், அதாவது நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகளும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அதற்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஆள் எடுத்தாங்க இதுக்கு முன்னாடி. அதை உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ கால்நடை துறையில் இருக்கக்கூடிய அனைத்து போஸ்டிங்கையும் ஃபில்லப் பண்ண போகிறாங்க. ஏன்னா கேசஸ் அப்படின்றது எல்லாமே முடிஞ்சது. டோட்டலாக A to Z முடிஞ்சது. உங்களுடைய ஜேடி ஆஃபீஸில் நீங்களும் கேட்டிருந்தீங்கன்னா அதையும் சொல்லியிருந்துருப்பாங்க. அவங்களும் கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படிங்கிறதும் தகவல் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நமக்கு இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்தில் வந்துடும். டெய்லி என்றைக்கு அப்டேட் வரும், எப்போ அப்டேட் வரும் அப்படின்னு குரூப்பில் கேட்காம, டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது என்ன அப்படின்னா, எந்த தகவலுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு தகவல் யாருக்காவது வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் யாருக்காவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்லை லெட்டர் வருது, போஸ்டிங் போடுறாங்க, இல்லை இன்டர்வியூ கால் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்கள் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணுறது மூலிமா எல்லாருக்கும் அந்த தகவல் போய் சேரும். அடுத்து இருக்கிறவங்க அதுக்கு ரெடியாக தயாரான நிலையில் இருக்கலாம். அதற்காக தான் அந்த குரூப் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அன்வான்ட் மெசேஜஸ் அந்த மாதிரி எதுவும் போடாமல் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அப்படிங்கிறது அதில் இருக்கும். அதில் நீங்களும் பார்த்துக்கலாம் என்ன மாதிரியான தகவல்கள் அப்படின்றது. ஏதாவது முக்கியமான தகவல்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். அன்வான்ட் மெசேஜாக போட்டு எப்போ அப்டேட் வரும், எப்போ இதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படி இப்படின்னு எதுவும் கேட்காம நமக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அதை மட்டும் பேசிட்டு அதை மட்டும் தகவல்களை, முக்கியமான தகவல்களை ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.